கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவை மரணத்துக்கு சரீரம் மரணம் அடையுது, ஆனால் ஆத்மா மரணம் அடையாமல் என்றும் வாழ்வதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் 3 பார்ட்டு சொல்லுது, 3 விஷயம் சொல்லிக் கொடுக்குது. 1, என் ஆத்மாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தடுக்கி விழுந்துடாம. முதல்ல ஆத்மா என்றைக்கும் மறிக்காமல் என்றும் வாழ்ந்திருக்கும், என்றைக்கும் இருக்கும். மற்ற நம்பிக்கை உள்ளவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் அதுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியல. யாராலையும் ஆத்மா என்ன ஆகும்னு சொல்ல தெரியல. ஆத்மா எங்கே இருக்குது, ஆத்மானா என்னன்னே சொல்ல தெரியாத நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. ஆனால் தெளிவாக பைபிளில் ஆத்மாக்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆத்மா எங்கேருந்து வருது, அது என்ன செய்யுது, எங்கே போகும், எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆத்மா மறிக்காமல் செயலிழந்து போகாமல் என்றைக்கு இருக்கும்படியா தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார் தான் கர்த்தர். வானங்களையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் இந்த ஆத்மாக்களுக்கான ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு வந்தார், மனிதத்தை கடந்தார், மரித்து உயிர் திறந்தார். இந்த ஆத்மாக்களை அவர் பாதுகாக்கிறவர். இந்த ஆத்மா மறிக்காது, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டா. நெக்ஸ்ட்டு கண்ணீருக்கு எந்நேரமும் துயரம், துக்கம், போராட்டம். மரணத்துக்கு அப்புறம் போராட்டத்தில் இருக்கான் மனுஷன். இப்போ இங்கே வாழ்கிற பூமியில் வாழ்க்கையில் இருக்க போராட்டம் தான் அநேகர் கண்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற நிறைய போராட்டங்கள்லாம் மனுஷனுக்கு நாலேஜுக்கு வரல. சில பேர் சினிமாலாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் மரணத்துக்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள் இருக்குது, பாடுகள், பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குது. பைபிளை படிக்கணும். அடுத்தது இந்த கால் இடராமல் வாழ்க்கை பாதை. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை பாதை, மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை. இதில் கால் தடிக்கிறாமல் எப்பயும் கரெக்டான ஸ்டெப்ஸில் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு பைபிள் வழி சொல்லுது. கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். இந்த கால் தடிக்கிறாமல், வாழ்க்கை பாதை சரிக்கிறாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுடைய வேதங்கள் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. உலகத்தில் எத்தனை நன்மை இருந்தாலும் இந்த 3 காரியத்தை செய்கிறதுக்கு முடியல. ஆனால் இந்த 3 காரியங்களை செய்வதற்கு இயேசுவால முடியும். இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆத்மா மறிக்காமல், கண்கள் கண்ணீரை காணாமல், துக்கமான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இடரற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நன்மை செய்கிறார். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை.